ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலியமாய் தேவ பிள்ளைகளை காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் அநேகர் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அவங்க இருதயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதனால் இந்த காலையில் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உத்தமர்களை மோசப்படுத்தி, நல்ல கவனிக்கணும், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த காலையில இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உத்தமனுக்கு பொல்லாத வழியை, பொல்லாத காரியங்களை செய்கிறவன், அவனுக்கு குழி தோண்டுகிறவன் அந்த குழியில் அவனே விழுவான். இதை கேட்குற என் அன்பு சகோதரன், உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து இருக்கலாம், இதை கேட்குற நீங்கள் அனுபவிச்சு இருக்கலாம். கூட இருக்கிறவனே, கூட இருக்கிறவங்களை, உறவுகளை, நெருக்கமானவங்களை, நல்லா பேசினவர்களே, நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு குழி தோண்டி இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மையை சுதந்திரித்து கொள்ளும்படியான வாக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். அதனால்தான் வேதம் சொல்லுது. சங்கீதம் 9வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டு கொண்டது. பாருங்க, வேற யாருக்கோ ஒரு வலை வைக்கிறாங்க, கண்ணி வைக்கிறாங்க, குழி தோன்றாங்க, அவங்களுக்கே அது ஒரு பெரிய ஆபத்தாய் மாறிவிடுகிறது. இதை நிறைய பேர் புரியாம அழிச்செல்லாம், ஒய்ச்செல்லாம், புதைச்செல்லாம் நல்லா நினைக்கிறாங்க. முடியவே முடியாது, நிச்சயமா முடியவே முடியாது. அவங்க நினைவெல்லாம் தப்பான நினைவுகள். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, கூட்டம் போடுறாங்க, குழி தோன்றாங்க, திட்டம் போடுறாங்கன்னா என் தேவன் அந்த திட்டமெல்லாம் உடைத்து போடுவார், அதமாக்கி போடுவார். நீ கவலைப்பட வேண்டிய. நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் அந்த ஏராளமான கூட்டம், அவங்க ஜனம் பயங்கரமானவங்க, அவங்க இப்படி அப்படி. கவலையே பட வேண்டாம். நமக்கு வேதத்தில் ஆண்டவர் நல்ல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்க சொல்றது. வேதத்தில் எஸ்தர் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில், ஆமானை தூக்கி போட்டார்கள். எல்லாம் கவனிக்கணும். ஆமான் மொர்தெகாய்க்காக தான் ஆயத்தம் பண்ணினான். 50 முழம் உயரத்தை அவன் நினைக்கல. அவன் எனக்கே நான் தூக்கு மரம் செஞ்சுக்கிறான் அவன் நினைக்கல. நானே இந்த தூக்கு மரத்தில் நான் மாட்டி மரித்து போவேன் அவன் நினைக்கல. இதுதான் உண்மை. நீங்க கவலையே படக்கூடாது. யாரோ ஒருத்தர் உங்களை குழியில் தள்ளணும், யாரோ ஒருத்தர் உங்களை அழிச்சிடணும், உங்களை அப்படியே கம்ப்ளீட்டா வெளியே வாழ விடாதபடி தடுக்கணும். கிடையவே கிடையாது. இது சரித்திரமே கிடையாது. உத்தமனுக்கு பொல்லாப்பு செய்கிறவங்க, குழி தோண்டுகிறவங்க, உண்மையானவங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, உயர்ந்ததா சரித்திரமும் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். தானியேல் புத்தகத்தில் நீங்க 6வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களில் கெபிலே போட்டார்கள். அவர்கள் கெபின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. நல்லா யோசித்து பாருங்க. தானியேல் மேல குற்றம் சாட்டி சிங்க கெபில போடுறாங்க. ஒரு குழு, ஒரு டீம், அவனை எல்லாம் கூட்டமா கூடி ஒரு பொய்யான குற்றத்தை சாட்டி ராஜா கிட்ட. அந்த சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகள் அங்க வேதம் சொல்லுகிறது, அங்க சிங்கங்கள் வாயை கட்டுவதற்கு தேவதூதன் வந்தான். தானியேலுக்கு சேதம் வரல.
ஆனால் ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் தேவனுடைய தாசன் உண்மையானவன் என்று தெரிஞ்சுக்கிட்டாரு. சிங்க கேபிலேருந்து தூக்கி எடுத்துட்டாரு. ஆனால் அதைக்கு காரணமானவர்கள் அவங்க குடும்பத்தையே கொண்டு வந்து அதில் போட்டார். அவங்க காரணவனங்களை கொண்டு வந்து போட்ட உடனே என்ன ஆச்சு? அது சிங்கத்தின் கெபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்கள நொறுக்கி போட்டது, எலும்புகள் எல்லாம் பீறி போட்டது. நான் அதுக்கு தான் உங்ககிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவேன், பைபிள் நல்லா படிங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழ முடியும். பொல்லாதவங்க நிறைகிறாங்க, ஆனால் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே தானியேலை ஆண்டவர் அந்த இடத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். ஆதியாகமம் 37:20 வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நல்லா கவனிங்க, யோசேப்பு கூட பிறந்த சகோதரனுங்க ஒரு குழியில் போடுறாங்க, தூக்கி வித்து போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தைரியத்துக்கு சொல்றேன், நீங்க வாழ்ந்து உயர்ந்து இருக்க போறீங்க. நான் விசுவாசத்தோடு பேசுறேன். இந்த தானியேலை அந்த பாபிலோனுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு சாணாதிபதியாய் மாற்றினார். இந்த பார்த்தீங்கன்னா யோசேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு ஈக்குவலாய் அந்த எகிப்தில் உயர்த்தினார். எங்கெல்லாம் உங்களை தூக்கி குழியில் போட்டாங்களோ, எந்த ஊராக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எந்த அலுவலகமாக இருக்கட்டும், உங்களை உள்ளே போட்டு அழுத்திடணும், உங்களை தலை நிமிரவே கூட நினைச்சாங்களோ, இன்னைக்கு வேணா எழுதி வச்சுங்க. அந்த அலுவலகத்தில், அந்த வியாபாரத்தில், அந்த குடும்பத்தில், அந்த சபையில் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், உங்களை உயர்த்துவார். ஆனால் ஒன்று, உண்மையும் உத்தமாக இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக உண்மையை உத்தமாக நடந்து கொள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம உண்மையா இருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உத்தமனுக்கு பொல்லாப்பு வராது, ஆனால் குழி தோன்றவனுக்கு தான் ஆபத்து, அவன் குடும்பத்துக்கு ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை உன் வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வியாபாரத்தில் விரோதமான காரியங்கள் இருக்கலாம், இல்லை உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய இனத்தில், உன்னுடைய சொந்த பந்த மத்தியில் உன்னை எப்படியோ ஒன்று அழிச்சிடணும்னு அவங்க கிடையவே கிடையாது, முடியவும் முடியாது. என் தேவன் உன்னை பார்க்கிறார், உன்னை குழியிலேருந்து தூக்கி எடுப்பார், கண்மலையின் உச்சியில் உயர்த்துவார். இது நிச்சயம். விசுவாசமாக இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நீங்கள், எங்களுக்கு இந்த வார்த்தை எவ்வளோ ஆறுதலாக இருக்குது அப்பா. இந்த காலையில் கேட்டு என் பிள்ளைகளை நாங்களும் உண்மையிலேயே ஆண்டவரை எத்தனை விதத்தில் எங்களை அழிச்சிடலாம், ஒழிச்சிடலாம். இல்லை ஆண்டவர், இன்னைக்கு இந்த பேசின வார்த்தை ஆவியானவர் எங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது, தைரியம் வந்து விட்டது. ஆண்டவரே, உத்தமன் ஆண்டவரை நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொன்னீங்களே, அந்த நன்மையை தான் ஆண்டவரை யோசேப்பு சுதந்திரித்தான், தானியேல் சுதந்திரித்தான். வேதத்தில் அநேகர் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம். எங்களை எந்த இடத்துல அழுத்த நினைத்தாங்களோ, ஒழிக்க நினைத்தாங்களோ, அந்த இடத்துல நீங்கள் எங்களை உயர்த்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.